Yeah, you can. சிங்கப்பூரோட மோஸ்ட் ஐகானிக் பில்டிங்னா என்னென்னா இந்த மெரினா பே சாண்ட் தான். நீங்கள் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு டூரிஸ்டம் பார்த்தீங்கனாலே இந்த பில்டிங் இல்லாமல் மோஸ்ட்லி போஸ்டர் இருக்கவே செய்யாது. ஆனால் இந்த பில்டிங்கில் நீங்கள் வந்து டாப் ஃப்ளோர் 57th ஃப்ளோர் போய் இந்த ஹோல் சிட்டியவே நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் அது பார்க்குறதுக்காக நம்ம பே பண்ண வேண்டிய காசு எவ்வளோன்னா $35 சிங்கப்பூரியன் வந்துட்டு நம்ம பே பண்ணணும், மேலே போய் ஜஸ்ட் பார்க்குறதுக்காக மட்டும். இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த $35 கொடுக்காம நம்ம எப்படி டாப் ஃப்ளோர் போய் பார்க்குறது, அந்த நம்ம ஃபுல் சிட்டி 360 டிகிரி வியூ பார்க்குறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் டாப் ஃப்ளோரோட வியூ. இது வந்து $35 நம்ம கொடுத்து பார்க்குற வியூ. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், நிறைய க்ரௌடடாக இருப்பாங்க, நீங்கள் ஒழுங்கான ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. ஸோ ஆனால் நம்ம 360 டிகிரியில் நம்ம இந்த சிட்டியை பார்க்கலாம். இந்த வியூக்கு நம்ம $35 கொடுத்து பார்க்கணுங்கிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டால் இது ஒர்த்தே கிடையாது. இதே $35 கொடுத்து லக்ஸரியான இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் இட்டாலியன் பீஸா இதே வியூவில் நம்ம பார்க்க முடியும். இதை விட நல்ல வியூலேயே நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. ஸோ நம்ம வந்து $35 கொடுத்து நம்ம டாப் ஃப்ளோர் போகிறதுக்கு பதிலாக அங்கே டாப் ஃப்ளோரில் லேவோங்கிற இட்டாலியன் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பிஃபோரே, ஒரு 10 days மேக்ஸிமம் அப்படி வச்சிட்டிங்கன்னா பிஃபோரே நீங்கள் வந்துட்டு ஒரு ரெசர்வேஷன் பண்ணிடணும். ரெசர்வேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் 10 days பிஃபோர் சொல்கிறது தான் பெட்டர். ஸோ நம்ம ரெசர்வேஷன் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மெரினா பே சாண்ட் வந்துட்டு டவர் ஒன்று வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்கும், லேபோன்னு சொல்லிட்டு. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டாக போயிட்டு நம்மளோட புக்கிங் ரெஃபரன்ஸ் ஐடியை காமிச்சோன்னா அவங்க வந்துட்டு நம்ம கைட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இந்த லிஃப்ட்டில் போய் ஏறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே டாப் ஃப்ளோரான 57th ஃப்ளோர் தான் ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியது. ஸோ அதுக்கான லிஃப்ட்டில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ லிஃப்ட் வந்துடுச்சு. லிஃப்ட்டில் ஏறி 57th போனோன்னா நம்மளுக்கான லேவோ ரெஸ்டாரண்ட் இருக்கும், அமேசிங்கான வியூவோட லக்ஸரியான ஒரு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக அது இட்டாலியன் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா பெஸ்ட் டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 5:30 அந்த டைமில், அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் புக் பண்ணுறது தான் செம்ம லக்கியான புக்கிங் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்துட்டு சன்செட் வரும். லைக் கரெக்டாக மெரினா பே அந்த சாண்ட்லேருந்து நீங்கள் சன்செட் பார்க்குற வியூவே செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் கரெக்டாக 5:30 தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 hours நீங்கள் வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே மீன்ஸ் டைனிங் பண்ணிக்கலாம். 5:30 to 7:30 எங்களோட டைமிங். நாங்கள் கரெக்டாக 5:30க்கெலாம் வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் டாப் வியூ ஃப்ரம் மெரினா பே சாண்ட். இன்னும் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகல. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியவே இந்த வியூவோட ஒரு பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க, லைக் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் வந்துட்டு வெளியிருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம புக்கிங் ரெஃபரன்ஸை காமிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ண சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு நம்மளை கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெயிட்டிங் ஏரியாவில். ஸோ நாங்கள் ஒரு 1 minute வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு டேபிள்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இங்கே டைனிங் வந்து இன்டோர்லேயும் பண்ணலாம், அவுட்டோர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அப்போது வந்துட்டு டேபிள் அவைலபிள் இருந்துச்சுன்னா அந்த அவைலபிள் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உள்ளார கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வெளியே வேணும் அப்படின்னு கேட்டோம். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு வெளியவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனியாக வெளியும் கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா நாங்கள் வந்துட்டு 5:30 அந்த டைமில் க்ரௌடட் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு டேபிள் இருந்தது. ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வரும்போது டேபிள் இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ டேபிள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இன்டோரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இன்டோர்னால் நம்ம வியூ அவ்வளோவா இருக்காது, அவுட்டோர்னால் செம்ம வியூவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டேபிள் தான் கொடுத்தாங்க.
ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் டைனிங் பண்ணணுன்னா சில பாலிசிஸ்லாம் இருக்குது, மேண்டட்ரி பாலிசி. ஸோ ட்ரெஸ் கோடு வந்துட்டு கண்டிப்பாக ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வர முடியாது. ப்ளஸ் வந்து ஷூஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி மினிமம் பில் வந்து $20 இருக்கணும். ஸோ இதெல்லாம் சில மேண்டட்ரியான பாலிசி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வரணுன்னா. ஸோ நாங்கள் வந்து ஒரு பீஸா அண்ட் 2 ஜூஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த கார்லிக் பிரெட் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜூஸஸ்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்று, அவளுக்கு ஒன்று. ஸோ ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு $20 கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் என்கிட்ட $20 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் இந்த வியூக்கு. நீங்கள் $35 சும்மா கொடுத்து ஜஸ்ட் வியூ பார்க்குறதுக்கு 35 இன்ட்டு நாங்கள் 2 பேர் போகிறோன்னா $70 ஆயிரும். அதை விட கம்மியான பில்லுக்கு நம்ம வந்துட்டு ஃபுட்டோடு நம்ம வந்துட்டு இதே வியூவில் ஒரு 2 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒர்த்தான பிளேஸ் தான் ஆக்சுவலாக. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சிங்கப்பூர் விசிட் பண்ணுறீங்கன்னா கார்டன் பை த பே மோஸ்ட்லி போய் பார்ப்பீங்க. ஸோ 7:45க்கு இந்த மாதிரி ஒரு லைட்டிங் ஷோ நடக்கும் எவ்ரிடே. ஸோ அதையுமே நம்ம இங்கேருந்து டாப் ஃப்ளோரில் ஃப்ரீயாக டாப் வியூவில் பார்க்கலாம், காசே கொடுக்காம. நீங்கள் கார்டன் பை த பே போனோன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும். அதுவுமே நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். நீங்கள் $70 2 பேருக்கு கொடுத்து நீங்கள் மேலே ரூஃப் டாப் போய் வெறும் வியூ பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பீஸா, ஜூஸஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்டன் பை த பேயோட ஒரு சூப்பரான லைட்டிங் ஷோ எல்லாம் பார்த்துட்டு அதை விட காசு கம்மியாக நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். $35 அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னையோட வீடியோ. ஸோ வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.